பாதாள சாக்கடையின் விஷவாயுவால் அடுத்தடுத்து பறிபோகும் உயிர்கள். ஒப்பந்த ஊழியர்களின் பாதுகாப்பிற்கு என்ன நடவடிக்கை என கேள்விகளை எழுப்பும் நெட்டிசன்கள். விஷவாயு தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த 25 வயதான நபர். ஆவடியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி நகர் குறிஞ்சி தெருவில் அமைஞ்சிருக்கிற பாதாள சாக்கடையை சீர் செய்யறதுக்காக ஆவடி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் 4 பேர் அந்த பணியில இருந்திருக்காங்களாமா. அப்போ ஆவடி அருந்ததிபுரம் பகுதியை சேர்ந்த 25 வயதாக கூடிய கோபிநாத் அப்படின்றவரு இந்த பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கியிருக்காங்க. அப்போ இவரை விஷவாயு தாக்குனதுல பாதாள சாக்கடைக்குள்ளே மயங்கி விழுந்துட்டாராமா. உடனே பக்கத்துல இருந்த சக ஊழியர்கள் அவர் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவரை காப்பாற்ற முடியல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து உடனடியாக அங்க வந்த உறவினர்கள் ஆவடி போலீசார் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் அறிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஆக்சிஜன் உதவியோட அவர் மீட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 108 ஆம்புலன்ஸ் மூலியமா ஆவடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க அவரை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து போலீசார் அவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேற்கொண்டு விசாரணையும் நடத்திட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் விஷவாயு தாக்கி உயிரிழப்பு சம்பவங்கள் அதிக அளவுல நடந்துட்டு வர்றது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.